ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே வெயிட் பண்ணியிருக்க ஒரு வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட்டக்காக தான். அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுக்கான ரிசல்ட்ட பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன்களுடைய ரிசல்ட்ட பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அனைவருமே ஆவலுடன் பார்த்தீங்கன்னா, இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட்டுக்காக தான் ஆவலுடன் அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு தகுந்த ஒரு சூப்பரான மகிழ்ச்சியான தகவல தான் பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ஊழியருக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக வந்து நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரப்போகுது. இனிமே 2 நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி தகவல் வெளியே இருந்த நிலையில, நாளை முதல் சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரி தகவல் வெளியே இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ள யாருக்காச்சும் ஒரு மாவட்டங்களுக்கு ரிசல்ட் கன்ஃபார்மா வெளியாக போகுது. அதெல்லாம் அனைவருக்குமே ரேஷன் கடை தேர்வர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்துருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்துக்கு ரிசல்ட் அப்டேட் குடுத்தாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டு ஆட்டோமேட்டிக்காகவே ஒவ்வொரு மாவட்டமாக அவங்க வந்து 2, 3 நாட்கள் கழித்து நம்மளுக்கு ரிசல்ட்ட வந்து குடுக்க போறாங்க. அதெல்லாம் அனைவருமே வெயிட் பண்ணியிருந்த ஒரு வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட்டு இனிமே அப்டேட் குடுக்காம வந்து இருக்காங்க. ஆனால் செலக்ஷன் ப்ராசஸ் நடந்திருக்கா? இல்லையா? உண்மையான நிலவரம் வந்து என்ன? இதில வந்து எப்படியெல்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ சேலரி வந்து கிடைக்கப் போகுது? உண்மையாக இந்த வேலைய பொறுத்தளவுக்கு ஒரு கவர்மெண்ட் நிறைந்த ஒரு வேலையா? அப்படின்ற மாரிலாம் நெறைய கேள்விகள்லாம் வந்து இருக்கு. இதெல்லாம் பின்னர் பார்க்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை உடைய வேலைக்கான ரிசல்ட்டு இந்த மாதமாச்சு வந்து வருமா? வராதா? அப்படின்ற மாரி நெறைய கேள்விகள் வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் திறந்தாலே இது மாரி வந்து நெறைய ஸோ ஸோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விற்பனையாளருக்கான ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கூடிய விரைவில் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இன்று பேசிய கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதனால் செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு அனைத்துமே ரெடியா தான் வந்து இருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டுத்துறை அமைச்சர் சொன்னால் மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டு அப்டேட் ஆகும். அப்படின்ற மாரி தான் டிஆர் ஆஃபீஸ் மூலமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லி தப்பிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ப்ராசஸிங் தான் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி எதையுமே தெரியாத அளவுக்கு தான் இப்ப நடந்திருக்கு. இப்ப தினத்தந்தி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அனைவருமே வெயிட் பண்ணியிருந்த என்ன பணி நியமன ஆணை வந்து எப்போ அப்படின்ற மாரி கேள்விகள் வந்து கேட்டிருக்கக்கூடிய நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே 2, 3 நாட்கள இந்த ரிசல்ட்டு அப்டேட் பண்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்கு. அதெல்லாம் அனைவரையுமே எதிர்பார்த்த இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுனருக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்க அனைத்து தேர்வாளர்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவலா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து வெளியே இருக்கு. இத பத்தி இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்ப நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, அனைவரையுமே இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்றோம்ல. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு போன வருட காலத்தில லாஸ்ட் டிசம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நேர்காணல் வந்து நடைபெற்றது. டிசம்பர் மாதமே நாங்க வந்து ரிசல்ட் அப்டேட் குடுப்போம் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, 2023, 24லாம் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு இதே மாரி தான் 10 மாத காலங்கள், 8 மாத காலங்கள் கழித்து தான் நம்மளுக்கு ரிசல்ட் குடுத்துருந்தாங்க. இருந்தாலும் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து கூடிய விரைவில் 3000 வேக்கன்சி தான் வந்து குடுத்துருக்காங்க. நாங்க கூடிய விரைவில் நாங்க ரிசல்ட் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி ஏற்கனவே அவங்க வந்து நோட்டீஸ்லாம் சொல்லிட்டாங்க. இதன் அடிப்படையில் தான் மக்கள் அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கனமழை பெய்தது. அதில டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசு வந்தது. அதிலும் கொஞ்சம் டிலே ஆகி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பிப்ரவரி வந்து விட்டுருக்காங்க. இனிமே பிப்ரவரி முடிந்தால் கூட ரிசல்ட் அப்டேட் ஆகுமா? அப்படின்ற மாரி தான் அனைவருக்குமே ஒரு பெரிய கேள்வியாக இருந்திருந்த கு நிலையில, இப்ப அதிரடியாக நாளை முதல் சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு வெளியாகலாம் அப்படின்ற மாரியும் ஒரு அஃபிஷியலாக டிஆர் ஆஃபீஸ் மூலமாக தகவல் வெளியாயிருக்கு. அதெல்லாம் அனைவருமே எதிர்பார்த்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னா, இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டருக்கான வேலைக்காக தான் இப்ப அவளுடன் அனைவருமே தேடிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு இனிமே நேர்காணல் நடக்காம இருக்கு இல்லையா? அவங்களுக்கெல்லாம் நடத்தி முடித்துட்டு தான் நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகுமா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியெல்லாம் வந்து இல்ல. இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் அப்படின்னா, இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதன் ப்ராசஸிங் வந்து போயிட்டே இருக்கு அப்படின்ற மாரியும் வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இனிமே சென்னை மாவட்டத்துக்கு ஒரு 4 மாவட்டங்களுக்கு இனிமே நேர்காணல் சேல்ஸ்மேனுக்கெல்லாம் வந்து நடக்காம இருக்கு. அவங்களுக்கெல்லாம் எப்ப நடைபெறும்? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நாளை வந்து பின்னர் தேதி அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? நாளையிலேருந்து
ஸோ நாளை மறுநாள்லேருந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேதி அறிவிக்கப்படுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஸோ ஆனால் கூட்டுத்துறை அமைச்சருக்கு நிறைய ப்ரெஷர்கள் வந்திருக்கக்கூடிய நிலையெல்லாம் இப்போ அதிரடியாக இன்று ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்கக்கூடிய நிலையெல்லாம் இப்போ விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான நேர்முக தேர்வு நடக்காத மாவட்டங்களுக்கெல்லாம் நாளை மறுநாள் இருந்து நடைபெறும் அப்படின்ற மாதிரி தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. அனைவருமே எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நிலையில் இப்போ சென்னை மாவட்டத்துக்கு நடக்க போகுது. இருந்தாலும் அவங்களுக்கு முடிந்தால் தான் நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகுமா அப்படின்னு இல்லை. செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியாக தான் வந்து இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட் அப்டேட் கொடுக்காததுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடைத்தேர்தல் தான். அது முடிந்தது. ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக வந்து முடித்துட்டாங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பதவி வருமானம் வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்று இரவும் பார்த்தீங்கன்னா நாளை இருந்தும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதில் அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை உடைய வேலைக்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணி அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவலாக தான் வந்து இப்போ வெளியாகிருக்கு. சரி, ஓகே. இருந்தாலும் இதுலேருந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் நேர்முக தேர்வு வந்து போயிருப்பீங்க. அது மூலமாக உங்களுக்கு வழங்கப்பட்ட 50 மார்க்கின் அடிப்படையில் எவ்வளோ மார்க் உங்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 10th 12th எவ்வளோ மார்க் வந்து வச்சுருக்கீங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வழங்கியிருக்காங்க. இது ரெண்டுமே மெரிட் லிஸ்ட் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ஃபைனல் லிஸ்ட் ரெடி பண்ணி இப்போ ஃபைனல் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பணப்பட்டுப்பாடுகள் வந்து இருந்தால் மட்டுமே வேலை வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்றிருக்கிற மாதிரி வந்து தெரிய வருகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இனிமேல் ரிசல்ட் அப்டேட் பண்ணதுக்கான காரணம் வந்து என்னன்னு கேட்கும்போது தான் இந்த கேள்விகள்லாம் வந்து எழுந்திருக்கு. அதனால் இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. இருந்தாலும் ஏதாச்சும் நடந்துட்டு போடும். இருந்தாலும் நம்மளுக்கு ரிசல்ட் கொடுப்பாங்களா அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கூடிய விரைவில் நம்ம அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட் தான் அப்டேட் ஆகும். இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட்டுகள் வந்து இருக்கு இல்லையா. இது ஒரு நிரந்தரான அரசு வேலையா. ப்ரொமோஷனெலாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வேலையில் 10 வருட காலங்களாகவே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். கம்ப்யூட்டர் நாலேஜெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பேசிக்காகவே தெரிஞ்சாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து பதவி உயர்மானம் 10 வருடங்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகளும் இருக்குது. இன்னொரு விஷயம் சிக்கலும் வந்து இருப்பதுன்னா, இந்த வேலையில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா. அவங்களுக்கும் பதவி உயர்மானம் வழங்க போகிறதாகவும் ஒரு பொய்சிலாக தகவல் வெளியே இருக்குது. இதனால் கூட கொஞ்சம் டிலே ஆகலாம். 2024 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2023ல் இது மாதிரி தான் 10 மாத காலங்களாகவே வெயிட் பண்ணியிருந்தாங்க. நிறைய கேஸு நிறைய சிக்கலெல்லாம் வந்திருந்தது. இந்த சிக்கலின் காரணமாக இந்த வருடமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊழல் வந்து இந்த வேலையில் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் பெரிய சிக்கல் வந்து வழக்குப்பதிவு வந்து செஞ்சுருந்தாங்க. இதன் அடிப்படையில் தான் கொஞ்சம் டிலே இருக்குது. சரி, ஓகே. இருந்தாலும் நீங்கள் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் பிப்ரவரி 17ஆம் தேதி வந்து ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியாக இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.